வண்டி இங்க இருக்குங்க, இங்கே இருக்கு சார். அப்படியே நின்றுங்க சார். அப்படியே நின்றுங்க சார். கூட வர சொல்லுங்க. அம்மா சைடில் வந்துருங்க. போட்டா போய் போட்டா சார் கொஞ்சம் சார் எங்களோட வந்துருங்க. எங்களோட வந்துருங்க. மறக்குது கொஞ்சம் உயரமா அண்ணா உள்ள நம்ம எழுச்சி தமிழன் கோயில் திருநாவர்கள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள் தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். வென்றெடுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், சமத்துவத்தை வென்றெடுப்போம். அன்பார்ந்த தமிழகத்தின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் கேஎன் நேரு அவர்களே, அண்ணன் ரகுபதி அவர்களே, அண்ணன் மெய்யநாதன் அவர்களே, மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் துரை வைகோ அவர்களே, மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆன்மீக அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் எம் அப்துல்லா அவர்களே, மற்றும் வெண்கல சிலை அமைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நாராயணசாமி உள்ளிட்ட அந்த அமைப்பை சார்ந்த உறுப்பினர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த பகிர்வாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பெரியார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வெண்கலத்தாலான புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் இந்த திருவுருவச் சிலையை தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருப்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் குறிப்பாக்குகிறேன். சாதாரணமாக சிமெண்ட் சிலையாக இருந்ததை மாற்றி இன்றைக்கு வெண்கல திருவுருவச் சிலையாக நிறுவியிருக்கிற திரு நாராயணசாமி அவர்களின் தலைமையிலான 23 பேர் கொண்ட குழுவுக்கு எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை, வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சராசரியான ஒரு அரசியல் தலைவர் அல்ல. அவர் புதிய இந்தியாவை படைப்பதற்கான கனவை கண்டவர். அதற்காக அரசமைப்பு சட்டம் என்கிற ஆயுதத்தை மக்களுக்கு ஒப்படைத்தவர். அத்தகைய மாமனிதரின் கனவை நனவாக்க வேண்டும் என்கிற பெருங்கனவு கண்டவர் நமது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். பெரியாரின் உற்ற நண்பர், சமகாலத்து தலைவர்கள் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும். இன்றைக்கு இந்த இருவரும் தலைவர்கள் தான் வலதுசாரி சக்திகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார்கள். அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். அவர்களின் சிந்தனைகளை இல்லாது அழித்தொழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆகவே இந்த இருவரும் மனிதர்களின் கருத்தியலை, சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மிகப்பெரும் அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் உண்டு. ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியாரின் பாசறையில் வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சமூக நீதி, சமத்துவம் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான கொள்கைகள் என்பதை நாம் அறிவோம். ஒரு முறை தேர்தலின் போது தலைவர் கலைஞரை பார்த்து, திருமாவளவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா, கூட்டணியை தொடர்கிறாரா இல்லையா என்று கேள்வியை எழுப்பினார்கள். அப்போது முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், திருமாவளவன் எங்களோடு வெறும் தேர்தல் கூட்டணியை வைத்துக் கொண்டவர் அல்ல. எங்கள் இரு இயக்கங்களுக்கு இடையிலே கொள்கை உறவு இருக்கிறது. நாங்கள் இருவருமே சமூக நீதியை பேசக்கூடியவர்கள், சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட புரிதலோடு தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைகளை கோர்த்து நாம் இந்த களத்திலே நிற்கிறோம். அவரோடு இணைந்து தொடர்ந்து நாம் பயணிப்போம். பெரியாரின் கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் பாதுகாப்பதற்கு திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி சக்திகளும் இங்கே ஒருங்கிணைந்து களமாடுவோம் என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சின்னதுரை அவர்களுக்கும், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற முன்னணி தலைவர்கள் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி இயக்கங்கள் ஆகியவற்றின் முன்னணி தலைவர்கள் அனைவருக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இளத்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். இந்திய அரசியல் சாசனத்துறை சட்டமேதை டாக்டர் அம்பேத்கருடைய சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுத்துத் தலைவர் அண்ணன் திரு தொழில் அமைச்சர்கள் அண்ணன் கே நேரு அவர்களே, அண்ணன் ரகுபதி அவர்களே, அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாளர் அவர்களே, அண்ணன் மெய்யனார் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் துறை வைகோ அவர்களே, சகோதரர் அப்துல்லா அவர்களே, கழக இளைஞர்களுடைய மாநில துணை செயலாளர் சாக்கு தலைவர் சகோதரர் ஜெயராஜ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சிறிகன் அவர்களே, சகோதரர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கவிதை அவர்களே,